லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்புறம் என்ன, ஐயா தான் ஓட்டு போட்டாங்களே, பெட்டியை திறந்து பார்த்து நாம ரிசல்ட் எண்ணிடலாமா? தம்பி அதை எடுத்துட்டு வாப்பா. சிதம்பரையா யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு, யாரு ஜெயிக்க போறாருங்கிறத அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் பா. அமுதா, சூப்பர் அமுதா, நீ ஜெயிச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால என்னைக்கும் கெட்டதுக்கு துணை போக முடியாது. நியாயத்து பக்கம் நீங்க நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க மேல கோவம் இருந்தாலும் உங்க மக அமுதாவை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க போட்டது சாதாரண ஒரு ஓட்டு இல்ல. நாங்க இழந்த சொத்தை நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. ஐயா வணக்கம். பெரியவங்க தானே நிரூபிச்சிட்டீங்க ஐயா. எங்க மேல மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபம் இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறீங்க பாருங்க. உங்க பெரிய மனசு யாருக்கே வரும்? அதான் மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. அண்ணே, எங்க குடும்பம் உங்களுக்கு பண்ண தப்புக்கு நாங்க காலத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவம் தீராது. இருந்தும் நீங்க எம்புட்டு பெரிய மனசுத்தனமா எங்க பக்கம் நின்னு என் மருமகளை
அது ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கைய மாத்தும். அது கிடைக்க அவங்க சிரமப்படக்கூடாதுன்னு தான் ஆரம்பிச்சாங்க. எங்க அது எங்க கைய விட்டு போயிடுமோன்னு பயந்து கிடந்தோம். ஆனா நீங்க அதை இழக்க விடாம பண்ணிட்டீங்க. நியாயமா பார்த்தா எங்க குடும்பமே உங்க கால்ல விழுந்து நன்றி சொல்லணும். அண்ணே, ரொம்ப நன்றிங்க அண்ணே. அப்புச்சி, என்ன நீங்க மகளா ஏத்துக்கலனாலும் எனக்காக வந்து நின்னிய பாருங்க. இதுதான் அப்புச்சி நமக்குள்ள இருக்கிற உறவு. இதை யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணுனா நீங்களும், உங்களுக்கு ஒண்ணுனா நாங்களும் வந்து நிப்போம். இன்னைக்கு நீங்க போட்ட இந்த ஓட்டு என்ன மட்டும் ஜெயிக்க வைக்கல, பல ஏழை குடும்பங்களை ஜெயிக்க வச்சிருக்கு. கெட்டவங்களுக்கு எதிரா நல்லவங்களை ஜெயிக்க வச்சிருக்கு. ஒரு நல்ல கல்விதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அப்படி ஒரு நல்ல சமுதாயம் உருவாக நீங்க உதவி பண்ணிருக்கீங்க அப்புச்சி. என்னைக்கும் நான் உங்க மகதாங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டிய. யாரு சொன்னா நீ என் மகன்னு? இந்த ஜென்மத்துல நீ என் மகளும் இல்ல, நான் உன் அப்புச்சியும். நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற பாசத்துல இங்க வரல. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் சரி அவளும் சரி என்னைக்கோ என் மனசை விட்டு போயிட்டீங்க. உங்க யாருக்காகவும் நான் விடமுதா, கவலைப்படாத. உங்க அப்பச்சி வாயிலிருந்து வர வார்த்தை தான் உன்னை ஒதுக்குது. ஆனா அவரோட மனசு என்னைக்கும் உன்னை விட்டு விலகாத. அதுக்கு சாட்சி அவர் போட்ட அந்த ஒரு ஓட்டு. அவர் உனக்கு ஓட்டு போட்டதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் அது எல்லாமே பொய். நீ ஜெயிக்கணும் தான் அவர் உனக்கு ஓட்டு போட்டிருக்காரு. இறங்கி வந்து உன்னை ஏத்துக்கிறதுக்கு தான் அவர் மனசு தடுமாறுது. அம்புட்டுதான்.
அப்பச்சி, ஏமாத்திட்டீங்கல்ல, எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. போயும் போயும் ஒரு 3ஆம் கிளாஸ் கூட படிக்காத முட்டாள் கிட்ட என் புருஷனை தோக்கடிச்சிட்டீங்கல்ல. சும்மா விட மாட்டேன். என்ன தோக்கடிச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களை இந்த நிலைமைக்கு கீழே இறக்கியும் கூட எங்க மேல உங்களுக்கு பயம் இல்லைல்ல? எங்களை மதிக்காம அவளுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வரீங்க. உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்பச்சி, சும்மாவே விட மாட்டேன். என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்களா? அப்பச்சி, என்ன எதிரில வந்து நின்னுட்டா சிதம்பரத்தை எதிர்த்துடலான்னு நினைப்பா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்களுக்கு கானாடு காத்தான் ஜவுளி கடை சிதம்பரத்தை தான் தெரியும். பர்மா சிதம்பரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்பவும் வேட்டிய மடிச்சு கட்டி நின்னா எதிர்க்க ஒரு பய நிக்க முடியாது. யார வந்து மிரட்டுறீங்க? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. நான் கொடுத்த வாக்குக்காகத்தான் உங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னேனே தவிர உங்களை பார்த்து பயந்து இல்லை. உங்க உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கங்க. என்கிட்ட காட்டுனீங்க என்னடி, என்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பறிச்சுட்டா நான் அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு அடிமையா இருப்பேன்னு நினைச்சிட்டியா? சிதம்பரண்டி, 10 வயசுல பர்மால இருந்து வரும்போது வெறும் கையோட தான் காரைக்குடிக்கு வந்தேன். ஆனா நம்பிக்கை இருந்தது. உங்களை மாதிரி யாரையும் ஏமாத்தி புடுங்கி சொத்தை வளைக்காம என் முயற்சியால உழைச்சு சம்பாதிச்சது இந்த எல்லா சொத்தும். இது மொத்தத்தையும் ஏமாத்தி என்கிட்ட இருந்து புடிக்கிட்டா நான் ஒண்ணு இல்லாம போயிடுவேனா? இப்பவும் என் கை வெறும் கைதான். ஆனா அன்னைக்கு இருந்த அதே நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. என்னால திரும்பவும் உழைச்சு என் குடும்பத்தை முன்னேற்ற முடியும். நான் உன்னை பெத்த வண்டி. உன் அப்புச்சிக்கு உன்னை விட திமிரு அதிகமாவே இருக்கு. ஏன் இப்படி அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு திங்கணும்னு ஆசைப்படுறிய? இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு யோசிங்க. உன்னை நல்லபடியா வளர்த்து நல்லா தானே படிக்க வச்ச. ஏன் இப்படி உன் புத்தி தப்பா போகுது? என் வளர்ப்பு தப்போன்னு என் மேலேயே எனக்கு கோபம் வருது. இனியும் என் பக்கம் வாலாட்டினிய அம்புட்டுதான் வெட்டி புடுவேன், வெட்டி. என்ன மிரட்டுறியா? இல்ல, விஷம் குடிச்சிருவேன்னு மிரட்டுறியா? நீ மிரட்டினா நான் பயந்துருவேனா? பணம் காசுன்னு ஏன் அலையற? நல்ல குடும்பம் நாசமா போறதே உன்ன மாதிரி மருமகளால தான். மாமா, விஷம் குடிக்கணும்னா
குடிச்சு தாராளமா செத்துப்போ. சனியம் ஒழிஞ்சுதுன்னு நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இறங்க. குணா போத்தா. புவனா குணா தம்பி உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எங்களுக்கு ஒன்றும் ஆகல. என்ன ஆச்சு? உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எப்போ எனக்கு ஆபத்து வந்தாலும் அவதாரமா வந்து நிக்கிறியே. அதுக்கு நீ இப்ப நன்றி சொல்ல போறியா? முதல்ல தேர்தல்ல நீ அமோகமா ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி அப்பச்சி. ஆமா நம்மடி நாங்க அதை மறந்துட்டோம். கங்க்ராட்ஸ். அசத்திட்டக்கா. மாப்ள என்ன மாமா? தோத்த பார்ட்டிய வந்துகிட்டு இருக்காக. என்ன மாமா விசில் அடிச்சு ஒரு அட்டெண்டன்ஸ் போடக்கூடாதா? ஓட்டுருவா ஆரம்பி. போடு மாப்ள, ஒரு குத்த போடு. அப்படி போடு, அப்படி போடு, இப்படி போடு. மாப்ள, இந்த வெற்றி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வெற்றி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? அஜக்தா, அஜக்தா, இந்தா, இந்தா, இந்தா. வா வா வா, நீ கொஞ்சம் டைலாக் போடு. போதும் போதும் சித்தப்பா. இப்ப புரியுதா? காசு எம்புட்டு கொட்டி கிடந்தாலும் சில விஷயங்களை நம்ம வாங்க முடியாதுன்னு. பாவம் தொண்டை தண்ணி வத்த பேசிருக்கீங்க, நாக்கு வறண்டு இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ண சிறப்பான சிகிர் தண்டா இருக்குமே, அத குடிச்சிட்டு எதமாகி நாங்க ஜெயிச்சத வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க. அமதாகண்ணே, கிளம்பலாமா? சார், எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க கூப்பிடுறாங்க. கொஞ்சம் 2 டீமும் மேல வாங்க. ஏமாப்ல, நம்மள மேல கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா. இவங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? ஒருவேளை சிறப்பா தோத்ததுக்கு சர்டிபிகேட் எதுவும் கொடுப்பாங்களோ? அது இல்ல மாமா, நாம சர்டிபிகேட் வாங்கும் போது கைத்தட்ட ஆள் வேணும்ல. ஓ, அதுக்கு தான் கூப்பிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா தட்டுவாங்க. ஏப்பா பழனி, சந்தோஷமா நீயும் உன் பொண்டாட்டி வந்து மேல வந்து ஓஹோன்னு கை தட்டுங்க. போலாமா? வாங்க, நீங்க வாங்க, வாங்க, நீங்க வந்து கை தட்டுங்க. வாங்க, வாங்க. என்ன மாமா கவுண்டமணி டைலாக் எல்லாம் பேசுற? ஆமாண்டா, நேத்து தாண்டா கராட்டக்காரன் படம் பார்த்தேன். அதுல கவுண்டமணி டைலாக் எல்லாம் பிக்கப் பண்ணி பின்னிட்டு இல்ல.